திமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பது உறுதியாகிவிட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். ஆம்ஸ்ட்ராங் படுகொலை மட்டுமல்லாமல் அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் நடந்து வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு சார்ந்த விஷயங்களை குறிப்பிட்டு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றார். அந்த அடிப்படையில் நேற்று 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருந்த கொலை சம்பவங்கள் உள்ளிட்ட பல்வேறு சம்பவங்களை சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பது இதன் மூலம் உறுதியாகி இருப்பதாக குறிப்பிட்டுள்ளதுடன் மக்களே நமக்கு நாமே பாதுகாப்பு என்றும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த அடிப்படையில் கடந்த 24 மணி நேரத்தில் தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய செய்திகளாக செங்கல்பட்டில் பள்ளி மாணவர்கள் கடத்தப்பட்டுள்ளதாகவும், புதுக்கோட்டையில் மர்ம நபர்களால் இளைஞர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும், தஞ்சாவூரின் மங்களபுரம் பகுதியில் 21 வயது இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும், தேனியில் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறை சென்று திரும்பி வந்தவரை கொடிய ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் கொல்ல முயற்சி செய்ததாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு 4 சம்பவங்கள் 24 மணி நேரத்திற்குள் தமிழகத்தில் நடந்திருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கின்றார். இனி இந்த அரசின் முதல்வரிடம் சட்ட ஒழுங்கை பாதுகாக்க வலியுறுத்தி எந்த பயனும் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்கள் பணியில் தான் நீங்களும் உள்ளீர்கள் என்ற அர்ப்பணிப்போடு தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கை காக்க காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக்கொள்வதாக குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஆட்சியில் தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பது உறுதியாகி இருப்பதாக குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மக்களே நமக்கு நாமே பாதுகாப்பு என்றும் கூறியுள்ளார்.